Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். பட்டர் குக்கீஸ் அண்ட் சாக்கோ குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு தோணும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். க்ளீனான ட்ரை பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பட்டர் ஆட் பண்ணுறேன் 50 கிராம்ஸு. கூடவே வந்து பவுடர் சுகர் 40 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும், அது செக் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டரும் சுகரும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வரணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வெனிலா பவுட்ரு வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட மில்க் பவுட்ரு இருந்தால் கூட 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பவுட்ரு வந்து ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது மைதா வந்துட்டு 60 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து சால்ட்டை வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பீட்ரும் கூட யூஸ் பண்ணலாம். நான் சின்ன அளவுக்கு தான் செய்கிறேன். ஸோ ஸ்மால் குவான்டிட்டிங்கிறனால நான் வந்துட்டு விஸ்க் வச்சே பண்ணுறேன். நீங்கள் பீட்டரும் கூட யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கி டோ வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு தேவைப்படாது. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குக்கி ட்ரே எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் ஷீட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் எதுவும் அப்ளை பண்ணல, ஜஸ்ட் பட்டர் ஷீட் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து அந்த டோவை அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த ஷேப்புக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஒரு ரோல் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப ப்ரெஸ் பண்ணல, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படி வச்சுருக்கேன். ஸோ எல்லா குக்கீஸும் வந்து நீங்கள் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ எனக்கு 7 பீஸ் கிடச்சிருக்கு. உங்களுக்கு 14 பீஸ் கூட கிடைக்கும். ஏன்னா இது பேக் ஆகி வரும்போது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். பட்டர் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாக்கோ குக்கீஸும் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு ஒட்டுக்காக வந்து நம்ம ஓவனில் செட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் வந்து பட்டர் 50 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் சுகர் வந்து 40 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியாக வரணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். மைதா 60 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கொக்கோ பவுட்ரு வந்து 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து மில்க் பவுட்ரு ஆட் பண்ணக்கூடாது. பட்டர் குக்கிக்கு மட்டும்தான் மில்க் பவுட்ரு ஆட் பண்ணணும். சாக்கோ குக்கீஸ் வந்துட்டு ஆட் பண்ணக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு டோ வந்து திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், நான் ஆட் பண்ணல. இப்போ வந்துட்டு பேக்கிங் டைம் பார்க்கலாம். மைதா ஆட் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைமில் வந்து நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த டோ ஷேப்லாம் கொண்டு வரக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த டைமு ப்ரீ ஹீட் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் 2 ராடுமே ஆனில் இருக்கணும். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 மினிட்ஸில் பேக் ஆயிரும். 2 ராடுமே ஆனில் இருக்கணும். 180 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக எனக்கு வந்து 15 மினிட்ஸில் பேக் ஆயிடுச்சு. எப்படி நம்ம வந்து செக் பண்ணோம் ஒரு குக்கியை வந்து பேக் ஆயிடுச்சுன்னான்னு பார்த்தீங்கன்னா, சைடு ஃபுல்லாக வந்துட்டு நம்மளுக்கு ப்ரௌன் ஷேடாக வரும். அதே மாதிரி பாட்டம்லேயும் வந்து ப்ரௌன் ஷேடாக இருக்கும். ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை டூத்பிக்கோ வச்சு அந்த குக்கீஸை வந்து மூவ் பண்ணிங்கன்னா அது மூவ் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொர சொரன்னு சவுண்டு கேட்கும். ஸோ அப்படி இருந்தாலும் நம்ம குக்கி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சில பேர்த்துக்கு வந்து சைடு பாட்டமில் ப்ரௌன் ஷேடாக இருக்கும், மேலே வந்து சாஃப்டாக இருக்கும். அவங்க திரும்பி திரும்பி பேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ மேலே ஃபுல்லாக கரிஞ்சு போயிடும். அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு குக்கி வந்து மூவ் ஆயிடுச்சுனாவே உங்கள் குக்கி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மேலே சாஃப்டாக இருந்தாலும் ரூம் டெம்பரேச்சருக்கு அது வரும்போது உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்காது, ஹார்டாக மாறிடும். செல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா 1 வீக் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.